நான் பிரஜின்காக தான் வந்தேன். நான் என்ன சொல்றேன், பிரஜின் போயிட்டால, உன் ஆமா. கணவன் போன பிறகு நீ என்ன பண்ணிருக்கணும், என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு கலாட்டா பண்ணி போக வேண்டியதானே நந்தினி பண்ண மாதிரி. ஆனா நாங்க புலம்புவோம், ஆனா அந்த வீட்டுல இருந்து கேமையும் நவுத்துவோம் அப்படின்ற மாதிரிதான் இத்தனை நாட்கள் அவங்க ஓட்டுனாங்க. நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். போன வாரம் என்ன நடந்தது, என்ன ஏது, நம்ம கானா வினோத் பெட்டியில கைய வச்சுட்டாரு. சாண்ட்ரா வந்து டாப் 5 கூட தலல, டாப் பர்லே கிளம்பு கிளம்பு காத்தரட்டா அப்படின்ட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பெரிய வன்மத்தெல்லாம் கக்கி ஒரு டிராமா போட்டாங்க. வியானா வசம் வாங்கிருக்கு, பிரவீன் வசம் வாங்கிருக்கிறாப்ல. எனக்கு சாண்ட்ரா வெளில தூக்கிட்டானுங்க. நீ காலையில தான் பாக்குற, 2 நாளா எங்க வீட்டுல போன புடிங்க வச்சுக்கிட்டானுவ. நீ காய்ச்சல், டோட்டல் காய்ச்சல் அப்படின்னு வைக்கான்னு பார்த்தா சாண்ட்ரா எடிக்டட் வருது. டாப் 4 தான் நாம இந்த டைம், டாப் 5 கூட கிடையாதாம. அதான் டீம்கே பொறுக்கல போல இருக்குது. சாண்ட்ரா டாப் 5 எல்லாம் வேணாங்க, அமுச்சு விடுங்க. நம்ம வந்து மேடம் ரொம்ப சம்பவத்தை பண்ணிட்டாங்க, அவ்வளவுலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி அமிச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்ல டிசிஷன் தாங்க, அது போதும். ஏன் என்ன நான் என்ன கேக்குறேன்னா, நிறைய நல்ல விளையாடின கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாம சாண்ட்ரா வருது டாப் 5 ஒன்னும். சரி, நீங்க கேமரா பாத்தீங்கன்னா கூட அந்தமா பயங்கரமா ஒரு ஃபர்ஸ்ட் வீக் இருந்த அந்த இன்ட்ரெஸ்டிங் கேம் எல்லாம் அதுக்கப்புறம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பயங்கர கிரிமினலா, பயங்கர சிம்பத்தி, ஃபேமிலி சென்டிமெண்ட் கேம், இந்த மாதிரியே ஓட்டி 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 வந்துருச்சு. ஆனா அப்பப்ப என்ன ரெஜிஸ்டர் பண்ணோம், நான் பிரஜின்காக தான் வந்தேன். நான் என்ன சொல்றேன், பிரஜின் போயிட்டால, உன் கணவன் போன பிறகு நீ என்ன பண்ணிருக்கணும், என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு கலாட்டா பண்ணி போக வேண்டியதானே நந்தினி பண்ண மாதிரி. ஆனா நாங்க புலம்புவோம், ஆனா அந்த வீட்டுல இருந்து கேமையும் நவுத்துவோம் அப்படின்ற மாதிரிதான் இத்தனை நாட்கள் அவங்க ஓட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிருந்தது. என்னன்னா, இந்த கார் சம்பவம், இந்த ரெட் கார்டு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி என்ன நினைச்சிட்டாங்க, தான் தான் டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கே போயிட்டாங்க அவங்க. அப்போ பிக் பாஸ் இவங்க ஜனங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அச்சா நீ நினைக்கிறத குடுத்துட்டா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம், வேணாங்க மேடம், நீங்க வந்த வேலை எப்பயோ முடிஞ்சிருச்சு, போனா போதே நாங்க இருக்கட்டும் நினைச்சு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி நல்லபடியாவே அமுச்சு விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 4 பேர் போனது நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கலையரசன், பிரஜின், அதுக்கப்புறம் வந்து அமித், துஷார். அந்த துஷார் போகும்போது நான் சொல்றேன், வரும்போது பேசுறேன், நான் பேசுறதுக்கு இருக்கு. எனக்கெல்லாம் வந்து காய்ச்சல்ல ஊசி போட்டது கூட வலிக்கிறக்காருக்கெல்லாம் என்னங்கடா இது, மறுபடியும் லவ் நெட்டு வரானுங்க. இருங்க, ஓகே, இன்னைக்கு ஸ்டார்டிங் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோங்க, பாவம் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்து. ஆனா அதுதான் சொல்றேன், துஷார் வந்து ஒரு சில விஷயங்கள் மோட்டிவேஷனலா பேசும்போது அந்த பையன் எவ்வளவு மெச்சூர்டா இந்த ஷோ வந்து வெளியிலயும் ஹேண்டில் பண்ணிருக்கான், இங்கேயும் வந்து ஹேண்டில் பண்ணான்றது நம்ம அந்த டாபிக் வரும்போது பேசுவோம். சோ கலையரசன் பிரஜின் வந்த உடனே அங்கேயே ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு பிக் பாஸ் 24 ஹவர்ஸ்ல, வெளி விஷயங்கள் பேசக்கூடாது, வந்த ஸ்பீட்லயே டோரை ஓபன் பண்ணி வெளில அனுப்பிச்சிருவேன்ட்டு. வெளியில ப்ரோமோ, அந்த ப்ரோமோ, ஏன்னா பிரவீனோட ப்ரோமோ இந்த 2 நாள் வந்து இந்த சாட்டர்டே சண்டே இது கொஞ்சம் பயங்கர இதுவா போச்சு, சூடா போச்சு. சோ அத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ கொடுக்க போய் தான் வந்து வந்த ஸ்பீட்லயே வெளியில அனுப்பிச்சிருவேன், இந்த ப்ரோமோ கதை வெள்ள கதை எல்லாம் பேசக்கூடாது சொல்லித்தானே அனுப்பிச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் பிரஜின் போயிட்டு நம்ம சாரி கேட்கறது நல்லா தெரியும், ஏன்னா அவர் சாரி கேட்டுதான் ஆகணும் யாருக்கும், நம்ம மெயினா சபரிக்குமே விக்ரமுக்கும் சாரி கேட்டுதான் ஆகணும். அண்ட் சாரி கேட்டு சாரின்றத சாரி கேட்கறதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னார். சாரி கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, பட் ஒருத்தருக்கு சாரி கேட்கணும்னா சபரிக்கு கேட்டுக்கணும். ஏன்னா அந்த சம்பவத்துல வந்து அந்த பையன் எதுவுமே யோசிக்காம காலை வெளில வச்சது வந்து ஒரு வகையா அந்த அவங்க சாண்ட்ரான்ற ஒரு விஷயத்தினால. பட் பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, அது கூட அந்த டிடிஎஃப் நீ டாப்ல இருக்குன்றது கூட யோசிக்காம சபரி ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், விக்ரம் கூட இருந்த, இப்ப வினோத் கூட இருந்திருந்தாலுமே வினோத்தையுமே பாராட்டி ஒரு விஷயம் போயிருக்கும். சோ எனக்கு என்ன நான் தெரியுமாங்க, இவங்க மனைவி சார்ந்த எல்லாத்துக்குமே இவர் தான் பொறுப்பேத்துக்கிட்டு வெளியிலயும் சாவறாரு, வீட்டுக்குள்ளேயும் சாவறாரு இல்ல. ஆனா யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் தான் எல்லா மனைவியும் கேட்பாங்க. சொல்ல போனா மனைவி பண்ற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாருங்க, தப்பா இருந்தாலும் சப்போர்ட் பண்றாரு. எல்லா மனைவியும் அது வந்து சரிப்படுத்த ட்ரை பண்றாரு, ஏன்னா வேற வழி கிடையாது, வீட்டுக்குள்ள போய் வாழணும். நீங்க நல்லா ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, பிக் பாஸ் வீட்லயே சாண்ட்ரா இத்தனை ஃபேஸஸ் நம்ம பாக்குறோமே,
அவர் இத்தனை வருஷம் குப்பை கொட்டி இருக்காரு, அவரு எத்தனை ஃபேஸ் பார்த்திருப்பாரு, நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அதத்தான் சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன். கல்யாணம் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் தலைவர் பிரஜென்ட் டியூஷன் போயிட்டு தான் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் கல்யாணம் மேடையே. நீங்க டியூஷனுக்கு போய் நிக்கும் போது என்ன தம்பி எதுக்காக வந்திருக்க, இல்லன்னா நீங்க உங்க ஒய்ஃப்க்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்றத பார்த்து நான் வேர்ந்து போயிட்டேன், எனக்கு இப்ப கல்யாணம் ஆகுது, அதனால தான் உங்ககிட்ட கத்துக்க வந்திருக்கேன். தம்பி நான் பண்ண அதே தப்பு நீ பண்ணாதடா, கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்தையே மறந்து வீட்டுக்கு போயிடுறா தம்பி, நான் எப்படி மாட்டி முடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியாதுடா, என்னால தப்பிக்க முடியாது, அதனாலதான் முன்னாடியே சொல்ற சூதானமா இருந்துக்கோன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி தட்டி விட்டுருவாப்ல. பட் எனக்கு என்னன்னா வேற வழி இல்லைங்க அவருக்குமே. தேர் ஃபேமிலி, தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது அந்த சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறார். அதனால நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க. இது திவ்யாவோட கான்வர்சேஷன் கூட பாத்திருப்பீங்க இந்த ஷோவோட எண்ட்ல. திவ்யா திவ்யா கிட்டயுமே ஏதோ சுத்தி திவ்யாவை சமாதானப்படுத்துற மூட்ல தான் இருக்காரு. ஓகேங்களா? அது ஆக்சுவலா இன்னும் பெரிய கான்வர்சேஷனா போச்சு. 24 ஹவர்ஸ்ல இங்க கட் பண்ணிட்டாங்க. அதுல விஹானா மேலயும் அக்யூசேஷன் எல்லாம் வச்சாரு. கிறிஸ்டோபர்ன்னு சொல்றது, மாக்கிங் பண்றது, விஹானா பண்ணதெல்லாம் என்ன, விஹானா வந்து ப்ராப்பரா எபிசோட் பார்க்காம வந்து பேசுது. இப்போ அப்ப திவ்யா கேக்குற ஒரு நியாயமான கேள்வி என்னன்னா, உனக்கு தெரியும்ல உன் பொண்டாட்டி எதுக்கு துண்டிக்க செய்யணும். இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம இந்த வாரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இதை பத்தி. எப்பா இந்த டாஸ்க் யோசிச்ச டீம் கூட பேசாது, நம்ம பேசின்னு இருக்கோம். சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா திவ்யா கிட்ட, நான் அவளை துண்டிக்கணும்னு சொன்னதுதான் அவளால ஏத்துக்க முடியல, இதெல்லாம் பண்ணிட்டான். ஆனா ஐஸ்கிரீம் இதுல கூட அவதான் கண்ணை காமிச்சு உனக்கு கொடுக்க சொன்னா, ஏன்னா உனக்கு யாரும் கொடுக்கலன்னா நீ ஹர்ட் ஆயிடுவ. சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, புரிஞ்சுக்கோ, அவ ஏதோ பண்ணிட்டா பரவாயில்ல, அதை நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்ற ஒரு ரேஞ்சு. ஆனா பொசசிவ்னஸ் இருக்கலாங்க. ஏதாவது ஒரு தவறு நடக்குது, உண்மையாலுமே சந்தேகப்படக்கூடிய நிலைமை வரும்போதும் சந்தேகப்பட்டா பரவாயில்ல. ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு இருக்கிற பாண்ட நீ சம்பந்தமே இல்லாம சந்தேகப்பட்டு ஒரு பொண்ணு அக்யூசேஷன் பண்றது சாண்ட்ராவை நம்ம எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? நியாயமே படுத்த முடியாது. திவ்யாக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இப்போ இந்த வைல்ட் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வரும்போது தான் ரம்யா விஹானா சொல்லும் போது தான் உன்னை வச்சு அவங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிருக்காங்க, உன்னையும் பிரஜினியும் சந்தேகப்பட்டிருக்காங்க, பிரஜின் போனதுக்கு நீதான் காரணம்ன்றது அப்பதான் தெரிய வருது அவங்களுக்கு. போன வீக் எண்ட்ல தான் அவங்களுக்கு தெரியவே வருது, இந்த Thursday Friday டைம்ல தான் தெரிய வருது. அப்ப அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் சொல்லவா? நேத்து எலிமினேட் ஆகி வெளியில போகும்போது அந்த இது கொடுப்பாங்கல்ல, அந்த போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத வந்து பிக் பாஸ் அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னா, திவ்யா தான் கொடுக்கணும் சாண்ட்ராக் அப்படின்ட்டு. சாண்ட்ரா ஹக் பண்ணி குடுக்க போகும்போது அந்த ஹக் அவங்க ஏத்துக்கல, அவங்க ஒரு மாதிரி நவுந்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அது பச்சையா தெரியும். அதுதான் உடம்பு சரியில்லைனாலுமே நம்ம நான் என்ன கேக்குறேன், உன் மனசுல ஒண்ணுமே இல்ல ஒரு பாயிண்ட்ல நீ இதுவா பிரஜின் சொல்றாருல, ஏதோ ஒண்ணு சொல்லி அவர் பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு நினைக்கிறாருல திவ்யா கிட்ட, அந்த மாதிரி இருந்திருந்தா எலிமினேட் ஆயிட்டு வெளில போற கேம் முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் சொன்னதுனால தானே திவ்யா குடுக்கணும்னு வந்துச்சு. வாலண்டரியா ஃப்ரேம் நான் தான் குடுக்கணும் சாண்ட்ராக்னு வரல. அப்ப அந்த ஹக் குடுக்கறதுக்கு என்ன உனக்கு? அப்போ உன் மனசுல இருக்கு அந்த ஏதோ உனக்கு ஒரு டிஸ்டர்பிங் மூமெண்ட் இருக்கு, அந்த பொண்ணு உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால தானே நீ அந்த பொண்ணு ஒதுக்குறன்றது அங்க ஊர்ஜிதமாவது இல்லன்ற நான். ஆனா வெளியில போய் சொன்னாங்கல்ல, சாரி கேட்டாங்கல்ல, வெளியில போய் சாரி கேட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு இதுதான் பாத்தீங்களா விஹானா மாதிரி பேசுறீங்க பாத்தீங்களா, எல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா முடிஞ்சிச்சா? எங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கும் போது அப்ப அதுதான் ஆக்ட்ன்ற. நீ வீட்டுக்குள்ள பண்ணாதான் உண்மை. அதை கட்டி பிடிக்கிறது கூட பிடிக்காம அவாய்ட் பண்ணிட்டு அங்க போனோன்னே விஜய் சேதுபதி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் முன்னாடி ஒரு ஆக்டிங்க போட்டு பத்தியா? அப்ப கூட என்ன குத்தி காட்டுறாங்க, இது வரைக்கும் நான் உன்னை வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லயோ உன்னை நாமினேஷனோ பண்ணது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பண்ணிருக்க வெஸ்ட் பெர்ஃபார்மரு இதெல்லாம், ஆனா நான் உன்னை பண்ணது இல்ல. அதுதான் திவ்யா சொன்னாங்க இந்த வீட்டுல பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா திவ்யா இது வரைக்கும் உன்னை அன்வான்டா அசிங்கப்படுத்தினதோ சந்தேகப்பட்டதோ உன் பின்னாடி அன்வான்டா பேசினதோ எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா நீ எல்லாம் பண்ணிருக்க. அப்போ உன் மனசுல என்ன இருந்திருக்கு? பிரஜினை வச்சு ஒரு டவுட் பட்டிருக்க, பிரஜின் வெளில போனதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்னு நினைச்சிருக்க, உன்னை நாமினேட் பண்ணதோ உன்னை வந்து வெஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னது நீ மனசுல வச்சிருக்க. ஆனா இந்தம்மா பார்வதி கூட பழகிட்டே பார்வதியை நாமினேட் பண்ணுவாங்க, பார்வதியை வெஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடுவாங்க. ஆனா அவங்கள யாரும் பண்ணக்கூடாது, கூட இருக்கிறவங்க யாரும் பண்ணக்கூடாது. அமித் வந்து ஆறுதல் சொல்ல வந்தா அமித் ஆறுதலை ஏத்துக்குவாங்க. ஐயோ அமித் அவரே வெளியில போய் பார்த்துட்டு அவரே சொல்லிட்டாரு, நான் வெளில போனதுக்கு அதான் காரணம். விக்ரம் கிட்ட புலம்பிட்டு இருந்தது நீங்க பாத்தீங்கல்ல. பாவம் அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அந்த வீட்டுக்கே இவங்க பண்றது ஒண்ணு பிடிக்கல, இவங்க பாவம் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்து பேசி ஆறுதல் பண்ணா, இந்த பொம்பளை என்னன்னு போய் நாமினேட் பண்ணி சொல்லி வச்சிருக்கு தெரியுமா? நான் நல்லாதான் இருந்தேன், நான் டவுன் ஆல, அந்த ஆள் தான் எப்ப பார்த்தாலும் பீம் பேக்க தூக்கிட்டு வந்து உட்காந்து என்கிட்ட பேசி நின்னான்னுச்சு.
இது ஸ்ரீரஞ்சனி சொல்லும் போது கூட அவரு ஒரு 90% நம்மனாலுமே 10% வந்து அதை கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டதுனாலதான் ஸ்ரீரஞ்சனி சொல்லிட்டு போன பிறகு கூட ஃபேமிலி வீக்லி இவங்க கிட்ட பேசினாரு அவரு. ஆனா வெளியில போய் பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், என்னடா இந்த பொம்பளைக்கு ஆறுதல் சொல்ல போய் நான் தான் பீம் பேக் தூக்கிட்டு போய் உட்காந்தேன்னு என் மேல போட்டுருச்சு, என்ன நாமினேட் வேற பண்ணிருச்சேன்றது நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த வீட்டுல அந்த வாரம் குறிப்பிட்டு எல்லாருமே ரிவர்ஸ்ல இருந்தாங்க, யாருக்குமே சாண்ட்ரா பண்றது பிடிக்கல. அவ யார வேற நாமினேட் பண்ணிருக்கலாம், ஏன் அமித்த பண்ண? உனக்கு ஆறுதல் உட்கார்ந்த ஒரு மனிதரையே நீ நாமினேட் பண்றனா நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க வந்து திவ்யா சொல்றதுதாங்க நானும் சொல்றேன். சாண்ட்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, she is a kind of very clever and sometimes split personality மாதிரி. அன்னியன் மாதிரியாக்கா? அன்னியன் split personality, yes. அது split personality தான் அன்னியன் ஆக்சுவலா. அதுதான் எனக்கு வந்து அன்னியன் ரெமோ, ஓகேவா? சோ நீ வந்து ஆனா இவங்கள வந்து இவங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மட்டும் சொல்லாதீங்க, பக்கா எல்லாமே தெரியுங்க. எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த அம்மா வந்து பக்கா பிளானிங்கோட நிறைய விஷயம் பண்ணிருக்கு. இன்னைக்கு அவர் மறுபடி இப்போ திவ்யா இவ்வளவு பேசிட்டு சமாதானமாய்தான் வந்தாங்க. யாரு? திவ்யாவும் பிரஜினும். ஓகே, கிளியர் தானே. ஏன்னா திவ்யா கேட்ட ஒரு பாயிண்ட் சூப்பர், அதுக்கு வந்து பிரஜினாலேயே பதில் சொல்ல முடியல. என்ன அப்படின்னா, நீங்க வந்தீங்க கனி பிரச்சனைக்கு, கனி கிட்ட போய் நீங்க போய் சாரி கேட்டீங்க. கனி அது போன பிறகு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பிரஜின் பேசினாரு. அப்போ என்கிட்ட நீங்க பேசியிருக்கணும்ல. ஏன்னா சாண்ட்ரா எதுக்கு என்கிட்ட பேச மாட்டாங்க, ஒதுங்குறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாத நிலையில நீங்க வந்து எனக்கு ஒரு புரிதல் கொடுத்திருந்தா நான் அப்பவே கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பேன். நீங்களுமே என்ன இது பண்ணிட்டீங்களன்றது பிரஜின் எப்படி அதை சமாளிக்கணும்னே தெரியாம ரவுண்டு கட்டுறாரு. கடைசியில ஏதோ ஒண்ணு சமாதானம் பண்ணிட்டாரா. இப்பவும் நான் சொல்றேன், சாண்ட்ரா சொன்னாங்க நான் வெளியில போய், இப்போ சாட்டர்டேவோ சாரி ஃப்ரைடே ஏதோ ஒரு டாஸ்க்ல சொன்னாங்க, நான் வெளியில போய் ஒருத்தரோட தொடர்புலயே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அது சாண்ட்ரான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அப்பத்திக்கு தெரிஞ்சிச்சு பிரஜினோட சந்தேகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிச்சு திவ்யாக்கு. பட் இப்ப பிரஜின் ஒண்ணு சொல்றாருன்னு ஒண்ணு ஆக்செப்ட் பண்ணிட்டு வெளியில போறாங்க. பிரஜின் கிட்டயே சொல்றாங்க, எங்க அம்மா இது வரைக்கும் யார வச்சு நான் அப்படி சொன்னது கிடையாது, சாண்ட்ரா கிட்ட பாத்து இருந்துக்கும் சொன்னாங்க அப்படின்னா. ஆமா நான் பார்த்தேன் உங்க அம்மா சொல்றது. பிரஜினுக்கு நல்லாவே தெரியுங்க தன் மனைவி என்ன மாதிரி ஒரு கேம் இந்த வீட்டுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு பிரஜினுக்கு நல்லா தெரியும். பட் அவரோட மனைவின்றதுனால அவரு வேற வழி இல்லாம அது எப்படியாவது அதை வந்து சரி கட்டணும் அப்படின்ற மூட்ல வந்து போயிட்டு இருக்காரு. ஆனா திவ்யா இப்பவும் நான் வெளியில போயிட்டு சொல்றேன், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. கண்டிப்பா சாண்ட்ராவோட பேச மாட்டாங்க, என்னோட கணிப்பு பிரகாரம் பேச மாட்டாங்க. துஷ்டனை கண்டால் தூரம் விலகு அப்படின்றதுதான் கான்செப்ட். ஆமா, அதனால பிரஜினு நம்ம என்னன்னு கலாச்சோம், பாரு கமருதன் கண்டிப்பா. இன்னொரு காமெடி ஒண்ணு நடந்தது. கலையரசன் யாரா இந்த ஆளு வீட்டுக்கு வந்துட்டு சொல்றாரு, ஐ மீன் கலையரசன் இல்ல, சாரி மக்களே, கலையரசன் கிடையாது, நம்ம திவாகர் வரனான். அவரு கலையரசன் வந்த உடனே பேசுறாங்க, கமருதன் தான் எட்டி உதைச்சான், பாரு கையாலதான் தள்ளி விட்டுச்சு கார்ல அப்படின்ட்டு. கண்ணுக்கு ஏதாவது போயிடுச்சா அவருக்கு தெரியல, எனக்கு கண்ணுக்கு ஏதாவது போயிடுச்சு. அவங்க என்ன டாபிக் பேசிட்டு இருக்காங்கன்னா, பாரு கமருதன்லாம் வந்து டாப்ல இருந்திருக்கணும், ஃபைல்ல இருந்திருக்கணும், இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, நான் எல்லாம் இருந்திருந்தா தடுத்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி கலையரசன் இவங்க எல்லாம் ஒரு டாபிக் போகும்போது சார் சொல்றாரு, பாரு கையாலதான் தள்ளிச்சு, கமருதன் தான் வந்து காலல எட்டு வச்சேன். ஏன்டா டேய், உலகமே பாத்துச்சு, அதை இனிஷியேட் பண்ணது பாரு. தள்ளினா பாருக்காக கமருதனும் சேர்த்து தள்ளினாப்ல. இதுல நீங்க வந்து நியாயத்தை பார்க்க கூடாது, மதுரைக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணும். மதுரைக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும். சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போட்டான் இந்த ஆள். கண்ணுக்கு ஏதோ என்னமோ பூ என்னன்னு சொல்லுவாங்க, அது என்னமோ சொல்லுவாங்க, கண்ணுல பூ விழுந்துச்சா, அதை வேணா சொல்லிக்கலாம். சரி, ஏதாவது போட்டு சமாளிக்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரஜின் வந்து விக்ரம் கிட்ட சபரி கிட்ட தேங்க்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது, நீங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அவரு ஒண்ணு சொன்னார், சிரிப்பா இருந்தது. எனக்கு ஒண்ணுதான்டா ஏத்துக்கவே முடியல, கீழே விழுந்த படகு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இல்ல, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஆக்டிங்னு சொல்றாங்கடா, நான் என்னடா சொல்றது அப்படின்ட்டு. தம்பி ஆமான்னு சொல்லுங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி சூடாகி தள்ளுற வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும், நம்ம சொல்ல தேவையில்ல. ஆனா அதுக்கப்புறம் நைட்டு கமருதனை பார்த்து பயந்தது கூட ஏதோ ஓகே அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா பார்வை பார்த்து ஓடுனது, அப்புறம் கமருதன் காலில் விழுந்தது, அப்புறம் பாரு வந்து சாரி கேட்கும் போதெல்லாம் நீ ஒண்ணு பண்ணியே, அது பச்சை நடிப்பு, அது நடிப்பு தாங்க. அத கூட உக்காந்து இவரும் இவங்க மனைவியும் அதை ஜஸ்டிபிகேஷன் பண்ணா எவனுமே நம்ப மாட்டான், ஊரு உலகம் நம்பாது. ஓகேவா?
சோ அவரு வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இது அமித் வந்து தெளிவா விக்ரம் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, சாண்ட்ரா கிட்ட இனிமே நான் எதுவுமே வச்சுக்கவே மாட்டேன், எனக்கு தேவையே கிடையாதுன்ற முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ஸ்ரீரஞ்சனி சொல்லியிருக்கோம், தெரியுதா உன் எலிமினேஷனுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா, முட்டா பயலே சொல்லிட்டு தானே வந்த, பாரு கிட்ட பேசாத, சாண்ட்ரா கிட்ட பேசாத, நான் இப்படி போன கொஞ்ச நேரத்துக்கு தான் நீ ஒழுங்கா இருந்த, ஆனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரிதான் இருந்திருக்கும். அவரும் வெளியில போய் அந்த ரியலைசேஷன் கண்டிப்பா இருந்திருக்கும், ஐயோ நான் நிறைய இடத்துல தப்பு பண்ணிட்டேன், நம்ம அதை பண்ணிருக்க கூடாது. அந்த ஹோல் வீக்கே இந்த பொம்பளையோட உட்காந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிருக்கோம், நம்ம எந்த வகையிலுமே வந்து தனித்துவமா தெரியாதது வந்து ஒரு பெரிய மைனஸ் நம்மளுக்கு, இவ்வளவும் பண்ணி பழியும் வாங்கியிருக்கோம் அந்த பொம்பளைக்கு உட்காந்து அது புலம்புறதெல்லாம் கேட்டு அப்படின்றது. அப்புறம் விக்ரம் வந்து ஒண்ணு சொன்னாரு, நான் இதுக்கு முன்னாடி அவங்க மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் வேற, பட் இந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஏன்னா என் கையில தான் விழுந்தாங்க அவங்க வண்டியில இருந்து எட்டி உதச்ச உடனே, அப்ப என் கண்ணு முன்னாடிதான் அவங்க கண்ணு இழுக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன், பட் அதை நான் நம்புறேன். பட் அது சில பேர் வேற மாதிரி சொல்றாங்க, பட் எனக்கு அது அப்படி தெரியல. ஏன்னா பிரஜின் கிட்டே என்ன சொல்றாரு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, முன்னாடி நான் சாண்ட்ராவோட இப்படி இருந்தேன், ஆனா அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் நாங்க நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படி இப்படின்றது ஓகே, அந்த வீட்டு சூழ்நிலை அவங்க இன்னும் நேர்ல இருந்து பாத்துருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உண்மை மேபி வந்து நம்ம அடுத்தடுத்து சாண்ட்ரா நடிச்சாங்க அப்படின்றது வெளியில வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியலாம். ஆனா அங்க நடந்தது வந்து அவங்க கண்ணால பார்த்த சில விஷயங்கள் இருக்குல்ல, சோ அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம லவர்ஸ் ஸ்டோரிக்கு வரலாம். இருங்க அதுக்கு நம்ம லேட்டா வரலாம். அதுக்கு முன்னாடி நைட்டு உள்ள ஒரு சண்டையை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. பேசணுமாங்க உங்களுக்கு? சில்லறத்தனமா இருந்ததுங்க அது. அப்ப அதத்தானே பேசணும், அதத்தான் பேசியே ஆகணும், எனக்கு அதை பேசியே ஆகணும். சரி உங்களுக்கு பேசணுமா? சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திவ்யா மேடம் கேட்ட உடனே பெட்ட குடுக்கறதா சொல்லிட்டாரு, நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு நாள் தூங்கணும்னு நினைக்கிறோம், நீங்க ஒரு நாள் அங்க போங்க அப்படின்ன உடனே ஓகேன்னு தான் சொன்னாரு. இதுக்கு நடுவுல நம்ம மிஸ்டர் குட்டக்கலப்பி இருக்காருல்ல விக்ரம், அவர் வந்து கொஞ்சம் மாத்தி பேசின உடனே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு நான் போக மாட்டேன்ட்டார், அந்த ரூமை மாத்த மாட்டேன்ட்டார். அதுக்கு வந்த ஒரு சண்டை தான் அவ்வளோ பெருசா போய் இதுக்கு நடுவுல திவ்யா வந்து நீ 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 சொல்லுவ லவரை விட்டுட்டு வா, பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு வா, கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலையா, உன்னால ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியாதா அப்படி இப்படின்ட்டு இது நிறைய பேர் மீம்ஸ்ல என்ன சொல்றாங்க, திவ்யா தான் வந்து வாட்டர்மெலனோட ஃபேஸ பயங்கரமா கிழிக்கிறாங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா இந்த சண்டை எல்லாம் வந்து என்னடா எதுக்கெல்லாம்டா சண்டை போடுவீங்க, சரி பொண்ணுங்கதான் கேக்குறாங்களே, ஃபர்ஸ்ட் ஒத்துக்கும் போதே அவர் போயிருக்கணும். அவர் எப்படி அவர் ஒரு கிருஷ்ணர்க்கா, அவர் ஒரு கிருஷ்ணர், புரியுதா உங்களுக்கு? பூக்களின் மத்தியில் தான் அவர் உறங்குவார். ஒன்னா மிஸ் ஆகுது, புல்லாங்குழல் இல்ல கையில, அது மட்டும் இருந்திருந்தா செமையா இருந்திருப்பார்ல. ஆமா, தும்பிக்கை மாதிரியே இருக்கும். ஏன்டா இப்படி பேசுறீங்க, கையில நீங்க வச்சிருந்தாருன்னா சொல்றீங்க? இதுக்கு சண்டை அவ்வளோ பெரிய சண்டை. நான் யோசிப்பேன், ஏன்டா இந்த வீட்டுல எதோ எவ்வளவோ சீரியஸான பிரச்சனைகள்லாம் போயிட்டு கடைசியில வந்து அந்த ரூமுக்கு போய் படுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு திவ்யா இந்த பக்கம் சூடா வருது, அந்த பக்கம் வந்து அவர் வாட்டர் மெலான் கத்துறது, இதுக்கு நடுவுல பிரவீன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றது, ஒரு டைலாக போட்டு விஹானா பர்ஃபார்மன்ஸ் பண்றது சில்லியா இருந்தது. எனக்கு அந்த பிரச்சனையே பார்க்கும்போது ரொம்ப சில்லியா இருந்தது. மேபி இந்த சண்டையெல்லாம் ஒரு இந்த காம்படிஷன் லைவா வாட்டர் மெலான் அந்த போட்டியில இருந்து ஒரு 5-6 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா மேபி அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா திவ்யா அடுத்த நாள் காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா, அன்னைக்கு நான் இனிமே லிமிட்ஸ்ல இருந்துக்கணும், நான் இனிமே ஜாஸ்தி லிமிட்ஸ்ல எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு கெமியா அவங்கள பேசுறது பார்த்த பிறகு நம்ம நினைப்போம் இனிமே அவ்வளவுதான், திவாகர் கிட்ட ஜாஸ்தி வச்சுக்கவே மாட்டாங்கன்னு தானே இருக்கும். ஆனா அடுத்த நாளே பாவம் அவங்க கலை கிட்ட பிரஜின் கிட்ட எல்லாம் வந்து நீங்க போய் சும்மா வந்து திவாகர் விளையாடுங்க, நோண்டுங்க, சீரியஸா கேளுங்க, ஆனா மூஞ்சி வச்சுட்டு என்னன்னா இந்த மாதிரி வந்து திவ்யா கூட பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சாமே, வெளியில பயங்கர இதுவா பிட்டுக்கு அப்படின்னு சும்மா சொல்லி நோண்டுங்க, அவர் என்ன பண்றாரு பாக்கலாம்னு சொல்லி. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது 1 hourல கட்டல, பட் 24 hours போச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் பேசிடுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம ஆள் வந்து அவருக்கு வந்து திவ்யா வந்ததுல இருந்தே ஒரு கண்ணு திவ்யா மேல. மேடம் என்ன மேடம் இனிமே கூப்பிடுங்க அப்படின்னு இன்னைக்கு போச்சு. 1 hourல வரலன்னு நினைக்கிறேன், 24 hours போகும். மேடம் கூப்பிட முடியாது, ஏன்னா எனக்கு மேடம் கூப்பிட்டா அந்த க்ளோஸ்னஸ் போயிடும், நான் ஏன் திவ்யாவை மேடம் கூப்பிடணும்னு அவரு. எனக்கு வடிவேல் காமெடி தான் ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா வயசு அந்த பிள்ளை வயசுன்னா don't say like that, he's just 88 born, he's just 37 years old.
நீங்க அப்படி சொல்லக்கூடாது ரெஜினா. அவரை நீங்க கொச்சப்படுத்துவீங்க. அவர் ஹர்ட், அவர் இந்த இன்டர்வியூ பார்த்து, ஐ மீன் இந்த லைவ பார்த்தாருன்னா ஹர்ட் ஆயிடுவாரு அவரு. அவரு நான் கொச்சப்படுத்தலைங்க, அவரே கொச்சப்படுத்திக்கிறாரு. திடீர்னு சொக்கா கட்டிட்டு அலைகிறாரு. நான் கூட என்னது திவ்யா சொல்லிச்சு இல்லையா, சட்டை போடு முதல்ல, நீ சட்டை போடு, நீ சட்டை போடு, யோ நீ சட்டை போடு. அவருதான் ரொம்ப கிளாமரா இருக்கிறாரு, ரொம்ப கிளாமரா. ஒன்னே ஒண்ணு இதுதான் தோணுச்சு, ஏன் இந்த யோகியெல்லாம் பேசியிருக்க தேவையில்ல. பட் ஓகே, திவ்யாவும் அவரும் எப்பயுமே ஜாலியா விளையாடிக்கிற உரிமையில மேபி திவ்யா வந்து அந்த யோகிவன் எல்லாம் பேசியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டு இப்ப போக மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறியே, உன் கூட ஒரு பெரிய பஞ்சாயத்தா போச்சேன்னு சொல்லி கூட அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா முத்திருச்சு. அத கூட கொடுங்கக்கா, எதுக்கு எடுத்தாலும் சட்டைகள் பெரிய ஆம்பளை சன்னி லியோன் கட்டிதான் நிப்பாரு. வாட் இஸ் ஹேவிங் a family pack. அவர் ஏங்க சாட்டர்டே சண்டேல நீங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது சொல்றாரு, சார் அந்த ஸ்விம்மிங் பூல நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார், எப்படா இந்த வீட்டுக்கு வந்து அந்த ஸ்விம்மிங் பூல குளிக்கணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார்ன்றாரு. பாத்துக்கோங்க அப்ப அந்த ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே பாகவதர் மாதிரி இப்படி கைய வச்சு. இன்னொன்னு தெரியுமா, சாருக்கு மூக்கொழிவு இருக்குது. அப்போ வினோத் ஓடி வந்து சொல்றாரு, யோ ஏந்திரியா, சோப்பு போடாத, முதல்ல சோப்பு போட்டு அந்த தண்ணியில குளிக்காத, சோப்பு ஷாம்பு போட்டு. அது வினோத்துன்னு கிடையாது, சபரி கொஞ்சம் இன்னும் 2-3 பேர் கூட சொன்னாங்க, சோப்போ ஷாம்பு போட்டு அந்த தண்ணியில இறங்காதீங்க, மத்தவங்க குளிக்கிறது. இன்னொன்னு சளி வந்தது, அப்படியே எடுத்து அந்த தண்ணியில கழுவி. அப்ப வினோத்ல ஐயோ நான் இனிமே இந்த தண்ணியில இறங்கவே மாட்டேன்னு சொல்லி அப்புறம் உள்ள உட்காந்து ரொம்ப சீரியஸா ஒரு கான்வர்சேஷன் கண்டஸ்டன்ஸ்குள்ள லிவிங் ஏரியால போயிட்டு இருக்கு. சார் அழகா வந்து இப்படி சாஞ்சின்னு இருக்காரு, இப்படி சாஞ்சின்னு இருக்கிறாரு. எங்க ஸ்விம்மிங் பூல் அவர் என்ஜாய் பண்ணின்னு இருக்கிறாரு தெரியுமா. கிளிகிளிப்பா இருக்கிறதுக்கு வந்திருக்காருங்க, கிளிகிளிப்பா இருக்கிறதுக்கு வந்திருக்காரு. அதுதான் அவர் வந்து இந்த இதுதான் பகவத் கேசர்ல ஒரு டைலாக் வரும், ப்ரோ ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி. அவர் இஷ்டத்துக்கு தான் இருக்கிறான், அவர் இஷ்டத்துக்கு இருக்கிறான். என்ன பொறுத்த வரைக்கும்ல, சரி சில விஷயங்களை சில பேர் அனுபவிக்க முடியாது. இவருக்கு ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் மேபி அவர் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டார் சார், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா விக்ரம் கிட்ட ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட பத்தில மெமிக்ரி பண்ணாது, மெயினா விஜய் சார் பத்தி பண்ண உடனே வாட்ரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. மனசாட்சி இல்லையாடா உனக்கு, நாங்க ஏற்கனவே ஜனநாயக படம் வெளியில வரல, அது சென்சாருக்கு சுத்திக்கிட்டு இருக்குன்னு வயிற்றுச்சல்ல இருக்கும், நீ உட்காந்து விஜய் சார் டைலாக பேசுற, நீ என்னடா பண்றன்ற மாதிரி இருந்துச்சுங்க. சீரியஸா நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். விஜய் சார் வாய்ஸ் இதாப்பா, விஜய் சார் வாய்ஸ். அவருக்கே கூட்டு போய், சார் உங்க பெரிய ஃபேன் கொஞ்சம் பாருங்க சார்ன்னு பார்த்தால, எத்துக்கு போடா அந்த பக்கம், நானே மூட் அவுட்ல இருக்கிறேன், எத்தனை வந்து இதெல்லாம் ஒரு ரீல்னு எனக்கு காமிச்சு போடா அந்த பக்கம்ன்றாரு. சீரியஸாங்க அதெல்லாம் பேசும்போது ஒரு மனிதன் டெல்லிக்கெல்லாம் போய் ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, அவரோட கடைசி படம்ன்றதே ஏத்துக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கடைசி படத்துலயும் இவ்வளவு பிரச்சனை ஒரு மனிதர் ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும். அந்த ரணகணத்துல நம்ம இருக்கும் போது இந்த ஆள் அதை வச்சு கிளுகிழுப்பு பண்றா பாத்தீங்களா, அதுதாங்க என்னால ஏத்துக்க முடியல. இந்த ரணகணத்திலயும் கிளுகிழுப்பு கேக்குது வாட்டர் மேலானுக்கு. அதுதான் எனக்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட வச்சு பண்ணா அது எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்டுக்கு பொல்லாம் உழுந்து போய் பொக்க வாயில ஒண்ணு பண்ண மாட்டா. அததான் விக்ரம் கேட்டான், என்ன வாயை இப்படி வச்சுக்கிட்டு பண்ற. பட்டிமன்றம் அது சாலமன் பாப்பையா, அததாங்க சொல்றேன். அவரு என்னைக்குங்க பொக்க வாய் மாதிரி பேசி இருக்கிறாரு அவரு. ஏனுங்கய்யா சாலமன் பாப்பையா இன்றைய பாத்திருக்கிறீங்களா, கொஞ்சம் பார்த்து நல்லா பேசலாங்கல்ல. அவர் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாருன்னா, நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்றாரு. நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், ஓகே என்ன பண்றது. அந்த குழந்தையும் இந்த உலகத்தில் பிறந்து விட்டது அல்லவா, பிழைத்துக் கொள்ளட்டும் அப்படின்றது. இனிமே விஜய் பத்திலன்னு பேசக்கூடாது. மகனை நீ பேசுன வயிற்றுச்சல் சமகாண்டாயிடுவேன் நான் சொல்லிட்டேன் நானு. சத்தியமா விக்ரம்க்கு அப்படிதான் இருந்திருக்கும். விக்ரம் கூட இன்னைக்கு எங்கேயோ 24 ஹவர்ஸ்ல கேட்டா போல இருக்கு, என்னடா ஜனநாயக படம் வந்துச்சா என்னன்றது ஏதோ ஒரு டாபிக் ஒண்ணு போயிருக்கு போல இருக்கு. பட் அது 1 ஹவர்ல வரல. மேபி அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம்ன்றதுனால எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா படமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி வேண்டான்னு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இப்பயாச்சும் லவ்க்கு வரலாமா, காதலுக்கு வரலாமா வேணாமா சொல்லுங்க. வரலாம் மனசை தடப்படுத்திட்டேன், வரலாம் வாங்க. ஏன்னா காலையிலேயே கலையரசன் சொல்லிட்டாப்ல யார் அப்படின்னும் போது நானும் பிரஜின் தான், அதுக்கப்புறம் துஷாரு அமித் அப்படின்னு எப்போனா தெரியாது வந்துருவாங்க அப்படின்னா அப்பவே மேடம் வந்து ஒரு பதட்டம் கிதட்டம், ஒரு பக்கம் விக்ரம் கிட்ட போய் கொலையிறது, அப்புறம் நம்ம சபரி கிட்ட கொலையிறது, ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் பாட்டை போட்டு உள்ள வந்த உடனே
அப்ப போய் பாருங்களேன், அப்ப கூட இந்த பொண்ணுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இத்தனை நாள் கேப் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் போயிருக்கு, என்னவா இருக்கும்னு பயத்துல போய் விக்ரமுக்கும் சபரிக்கும் நடுவுல நின்னுச்சு. அப்படியே ரவுண்ட் அடிச்சு நம்ம டைரக்டர் இப்பதான் சோனியா டைரக்டர் இப்ப ஜோடி 2 வேற எடுக்க போறாங்க அவரு. இது தெரியுமா? ஜோடி 2 பிரசாந்த் சாரை வச்சு மறுபடியும் டைரக்ட் பண்ண போறாரு அவரு. அப்படியா? பிரவீன் காந்தி அததான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பதான் எங்க காணும் அப்படின்னும் போது ஜோடி 2 அப்படி சொல்லி அப்படி திரும்பி கட்டி பிடிச்சது எப்படி இருந்ததுன்னா, உண்மையாலுமே ஒரு படம் சீன் பாக்குற மாதிரிதான் இருந்தது. மக்களே நான் சத்தியமா கலாய்க்கல, நான் சீரியஸா தான் சொல்றேன். அது ஒரு சின்ன கியூட்டான ஒரு மூமெண்டா தோணுச்சு. அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாங்க. அந்த பொண்ணு எழுதி வச்சிருந்தது போல இருக்கு. அந்த முதல்வன் படம் பாட்டை தான் லிரிக்ஸை மாத்தி கொஞ்சம் எழுதி வச்சிருந்தாங்க போல இருக்கு. அதெல்லாம் விக்ரமும் சபரியும் பாடி மத்தவங்க எல்லாம் கலாச்சி அந்த மூமெண்ட் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு துஷார் அரோரா கிட்ட பேசின விதம் வெல் ஹேண்டில்டா இருந்தது. நம்ம கிட்ட இதுதான் சொன்னாப்புல துஷார் நம்ம இன்டர்வியூலுமே. என்ன துஷார் அடுத்த வாரம் வெளியில எலிமினேட் ஆயிடுவாங்க போல இருக்கு. இல்ல அரோரா ஆக மாட்டாங்க அப்படின்னாரு. இப்ப பாருங்க, டாப் 4 வரைக்கும் நின்னுடுச்சு. ரியா கிட்டயுமே போன்ல சொல்லியிருக்காரு, நீங்க அவங்க பார்த்தா சொல்லுங்க, ஐம் ரூட்டிங் ஃபார் ஹர்ன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்குமே அதான் சொன்னாரு, நீ தெளிவா உன்னை தெரிஞ்சுக்கோ, நான் உன்னால வெளியில போல, நானும் கிடையாது, யாருமே யாரும் வெளியில போறதுக்கும் காரணம் கிடையாது. எனக்கு இந்த கேம் எங்கேயோ ஒரு இடத்துல சரியா நான் அதை எடுத்துக்கல, நான் அதை புரிஞ்சுக்கல, அதனால நான் என்னை தூக்கிட்டாங்க. யாராவது உன்னை அக்யூஸ் பண்ணும்போது கூட நீ ஸ்ட்ராங்கா நில்லு அப்படி இப்படின்றது. பிளஸ் இந்த பொண்ணு ஒண்ணு சொல்லிச்சு பாத்தீங்களா, எனக்கு ஒரு பயம் இருந்தது, மத்தவங்க பேசுறது ஓகே, நீயுமே வெளியில பாத்துட்டு ஒருவேளை அப்படி நினைச்சிருப்பியோன்னு அந்த பயம் எல்லாம் இருந்தது. என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்லன்னு. ஓகே ஃபைன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மெச்சூர்டா துஷார் ஹேண்டில் பண்ணாப்புல. அண்ட் எஸ், ரொம்ப வாரமா துஷார் இருந்ததுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு அது ஒரு சம்பவம். அப்புறம் உள்ள கூட்டு போய் மறுபடியும் அந்த முதல்வன் சாங்கியே பாடி அது ஒண்ணு மொக்க போட்டு இருந்தாங்க. யோசிச்சேன் சேனல்ல நினைச்சு வேதனைப்பட்டேன். ஓகே, உங்க நிலைமை எனக்கு புரியுது. கடைசி வாரத்துல எப்பயுமே நல்ல கண்டஸ்டன்ஸ் இருக்கும் போதே நாங்க பார்க்க மாட்டோம், டிவி ஆன் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கோம். இப்ப ஒண்ணுமே இல்லாத இதுக்கு பாட்டு பாடுறத மறுபடியும் ரிப்பீட் மூட்ல காட்டு, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஆமா, ஆனா அந்த லவ் அவங்க ஒண்ணு சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அது என்னன்னு தெரியலக்கா. ஒரு இதுக்கு மேல நம்மளுக்கு லவ் செட் ஆகுறதுனால யாருக்கு லவ் செட் ஆகுறது காண்டா இருக்குது. நல்லாதாங்க இருந்தாரு, இப்ப உடம்பு சரியில்லை போனதுல இருந்தாங்க இப்படி இல்ல அது நமக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சோன்னா யாருக்கு செட் ஆனாலும் பார்த்தா ஒரு மாதிரி காண்டாவே இருக்கு, ஏதோ வியாதி போல. இது உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். சரியாயிடும். எல்லாமே ஒரு மனநிலை தான், எல்லாமே சரியாயிடும். அப்புறம் பிரஜின் திவ்யா பேசினது எல்லாமே நம்ம பேசிட்டோம். அண்ட் அமித் ஒரு டாஸ்க் ஒண்ணு போச்சு ஆக்சுவலா. என்ன டாஸ்க்னா குலுக்கல் முறையில ஒருத்தவங்க ஒண்ணு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு 2-3 பேர்ல அரோரா. அது இந்த கடைசி போகும்போது அரோரா என்ன சொல்லுச்சு, பணப்பெட்டி இப்படி போகும்போதே தூக்கிடணும், யோசிக்க கூடாது. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெஜினா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வினோத் பணப்பெட்டி எடுத்ததுக்கு மெயின் காரணமே அரோரா தான். அரோரா மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, அரோரா பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அரோரா பெட்டிக்கிட்ட போய் அவரை டெம்ப் பண்ணி அவரை எடுக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய போச்சு. ஆனா அது கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்ன ஹாலுசினேஷன்ல இருந்திருக்குன்னா, எனக்கு டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சுட்டேன், அதனால எடுக்கலாமா வேணாமா, ஆனா இந்த பணம் இருந்தா எனக்கு படிப்புக்கு கிடிப்புக்கு எல்லாம் எனக்கு தேவைப்படும், எனக்கு காசு தேவை, நான் குடும்பத்தோட இல்ல. பிளஸ் நடுவாரத்திலேயே என்ன அனுப்பிச்சுட்டாங்கன்னா எனக்கு, ஏன்னா அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும் அது ஜெயிக்காது அப்படின்ட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒண்ணு தோணும்ல. சோ அது பிரகாரம் அது விக்ரம் கிட்ட பிரவீன் கிட்ட இவங்க கிட்ட புலம்பிட்டு தான் அப்படிதான் சுத்தி இருக்கு. பிளஸ் இவரு தான் போய் இந்த பணப்பெட்டி இது என்னன்னு கேட்கும்போது அது கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் ரம்யா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ பணப்பெட்டி பக்கமே போவாத, நீ தான் ஜெயிக்க போற, நீ தான் டாப்ல இருக்கன்னு இருக்காங்க. ஆனா அந்த மனிதன் எங்கேயோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி இந்த ஒரு வாரம் கேப்ல என்ன வேணா நடக்கலாம், அப்ப போய் நான் ஜெயிக்காம எவனும் ஜெயிக்கிறதுக்கு என் குடும்ப கஷ்டத்துக்கு எனக்கு இந்த காசு வேணும்னு சொல்லிதான் அவர் பணப்பெட்டியில கை வச்சிருக்காரு. பிளஸ் ஸ்டேஜ்லயுமே கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. என்னன்னு கொடுத்தாருன்னா, நான் என் சுய புத்தியோட தாங்க எடுத்தேன், நான் 2 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், பணம் ஏறணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு தேவை அரோரா எடுத்துருவாங்கன்னு மத்தவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன்ட்டார். ஆனா உண்மையா அதான் அல்வா அவ தொட்டுனே எடுத்துட்டுமான்னு சொல்லும் போது அல்வா ஊட்டி விட்டு பிளேட் இந்த பக்கம் கையில மாத்திட்டு கையில எடுத்துட்டாரு. அது அரோரா அந்த ஷாக்ல ஐயோ பணம் போச்சே, நம்ம என்னமோ நினைச்சோம் வினோத் எடுக்க மாட்டான் தான் இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, அரோரா இவங்க எல்லாமே. சோ அதுல அரோராக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் பணம் போச்சு. பட் இன்னைக்கு துஷாரை பார்த்த பிறகு என்ன சொல்றாங்க,
18 லட்சத்துக்கு இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. உஷார பார்க்கும்போது இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. மேபி 1 மாசம் கழிச்சு நான் ஃபீல் பண்ணுவேன் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா என்ன இருந்தாலுமே அந்த காசு எடுத்துருக்கலாம் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு இருந்தது. அததான் வந்து இன்னைக்கு ஃபன்னியர் வேல யோசிக்க கூடாது, டப்புன்னு எடுத்துடணும் அப்படின்னு அது சொன்னதா இருக்கட்டும். அப்புறம் விக்ரம் ஒண்ணு சொன்னாரு, நல்லா இருந்தது பாயிண்ட். எல்லாருமே நல்லவங்க தான், ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களோட அந்த நிலைமைக்காக அவங்க சில விஷயங்கள் பண்றாங்க. அதை நம்ம அவ்வளோ உள்ள ஆர்ந்து போய் அதை இது பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி இந்த வீட்ல நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். அதையே இந்த டயலாக் எல்லாம் இப்ப குடுக்குறாங்க தெரியுமா? ஏன்னா கேம் இஸ் ஓவர். இதே ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பாங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இப்ப சோலி முடிஞ்சிருச்சு, வந்துட்டாங்க, எண்டுக்கு வந்துட்டாங்க. இனிமே இந்த 4 பேர்ல எலிமினேட் ஆகிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. டைரக்டா ஒருத்தர் வின்னர், ரன்னர், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப டாஸ்கே இப்படி இருக்காத, இவங்கள பத்தியே டாஸ்க் இருக்காது, யார பத்தியா சொல்லுங்க தானே டாஸ்கே வைப்பானுங்க. அப்புறம் ஆமா ஆமா, அதனால ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து கனியோட மீன் குழம்பா இருக்கட்டும், விக்ரம் சொன்னது, சபரி வந்து என்னவா ஏத்துக்கிட்டது வந்து கனி அப்படின்றது, நிறைய இடத்துல கனியோட பேச்சு அடிபட்டது. அண்ட் காலையிலேயே வந்து பிரஜின் கலையரசனா அந்த பாட்டு போடும் போதுல எஃப்ஜேன்னு கத்துனதை நம்ம பார்த்திருப்போம். விக்ரமும் சபரியும் எஃப்ஜே. சோ பொதுவா எல்லாருமே பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயத்த பார்த்தேன். இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேம் முடிஞ்சிட்டதுனால இது இவ்ளோ ஒரு சிரிச்ச மூட்ல போறாங்க. இதே கேம்ல இருந்தா இவங்க எல்லாம் இப்படி ஆன்சர் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்புறம் பிரஜின் வந்து இப்படியெல்லாம் இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்றது பிரஜினுக்கு வந்தது. நான் எதிர்பார்த்தேன் இந்த கார் டாஸ்க தான் சாண்ட்ரா வச்சு சொல்லுவாந்தாலும் நினைச்சேன். ஆனா அங்கேயுமே அவர் மனைவியை காப்பாற்றி, நான் அவ்வளவு நல்லா விளையாடி கூட நான் போனேன். சோ பிகினிங்கே நம்ம புரிஞ்சு ஒண்ணு பண்ணணும், நான் லேட்டா புரிஞ்சு வேஸ்ட்ன்ற மாதிரி அதையும் வந்து கதையை பிளேட்டை மாத்தி விட்டு ஒரு விஷயத்த பண்ணாரு. சோ நிறைய விஷயங்கள் இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துச்சு. அது ஒரு 10 நிமிஷம் மொக்கையா தான் போச்சு. ஆமா. அண்ட் நான் ரெஜினா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், சும்மா சொல்லுங்க. மீம்ஸ்ல இதுல எல்லாம் என்ன போடுறாங்க, இந்த டாப் 4 இருக்காங்களே, இப்போ சாண்ட்ராவும் இருந்தாங்க, இப்ப சாண்ட்ரா வெளியில வந்துருங்க. இந்த டாப் 4 தகுதி கிடையாது, அந்த இடத்துல கண்டிப்பா பாரு, கமருதீன், வினோத் எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு மக்களோட ஒரு இது போகுது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரிவ்யூலவே நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நிறைய என்ன பேசியிருக்கோம் டாப் 5 பத்தி பேசும்போது, வினோத் இருப்பார், பாரு இருக்கும், விக்ரம் இருப்பார். ஆனா அதுக்கு மேல எனக்கு தெரியாதுங்க, கமருதுனா சபரியான்றதெல்லாம் பார்க்கணும்ன்றது நம்மளே அதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆமா, நீங்க சொல்லிருக்கீங்களே, ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா சூழ்நிலைகள் மாறி இப்ப நம்ம வினோத்தை போயிட்டு, எனக்கும் ஆசை கிடையாது வினோத் போய் பணப்பெட்டியை தூக்கணும்ட்டு. அவர் இப்ப வெளியில வந்து வேற லெவல்ல ஒரு கொண்டாட்டம் போடுறாரு, அவர் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிக்கிற நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவருக்கு. பட் நம்ம ஆசைப்பட்டது என்ன, அவர் தான் எடுக்கணும், அவர் தான் கப் எடுக்கணும் நம்ம நினைச்சோம். பட் அவரு சூஸ் பண்ணதான் அந்த பெட்டியை தொட்டது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாரு, கமருதீன் அந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அதனால அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. இப்போ இது ஆனதுனால வேற வழி கிடையாது, மத்த கண்டஸ்டன்ட்ஸ் ஹேவ் டு மூவ் ஆன், மத்த கண்டஸ்டன்ட்ஸ் மூவ் ஆன் ஆயாகணும். அதுக்காக இவங்க தகுதி இல்ல, இவங்க வேஸ்ட், இவங்க தகுதி இல்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்களா? அது எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எப்பவுமே நீங்க தான் என்ன கேள்வி கேட்பீங்க, இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. ஓகேக்கா. ஏக்கா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தகுதி இல்லைன்னு நீங்க யாரையும் சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் வந்ததுமே ஒரு ஓட்டிங்ல தான் வந்திருப்பாங்க. இன்னொன்னு, அப்படி தகுதி இல்லைன்னா முதலே சபரி வெளில அனுப்பியிருக்கலாம், திவ்யா வெளில அனுப்பியிருந்திருக்கலாம், சும்மா யாரையும் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. திவ்யாவையும் சபரியோ இல்லைன்னா வந்து அங்க இருக்கிற மிச்ச 4 விக்கல் சிக்கிறமோ ஒவ்வொரு வாரத்திலயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வாரத்துல அவங்க ஒரு பீக் டாபிக்கா இருந்திருப்பாங்க. நம்மளும் நிறைய டைம் பேசியிருப்போம், நீங்களே நிறைய டைம் பேசிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த 4 பேரை நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். எங்கேயுமே அவங்க தகுதி இல்லைன்னா வர முடியாது. சொல்ல போனோம்னா இப்பயுமே நம்ம கடைசியா அமித் எடுக்கும் போதுமே அமித் சொன்னதுமே இந்த 4 பேரை பத்தி அவங்களும் பேசுறாங்க. ஓகே, இவங்க 4 பேருமே பொட்டன்ஷியலான ஒரு ஆள் தான் அப்படின்னு. ஓகே, வினோத் அவங்க சொல்ற மாதிரி தகுதியான ஆள் தான். அதை தாண்டி வந்து பார்வதி அவங்க சொல்ற மாதிரி ஓகே நிறைய இடத்துல கான்ட்ரவர்சியா வந்திருக்காங்க. ஆனா இல்லையே, இருந்தா தானே நம்ம அவங்களை வச்சு பண்ண முடியும். இல்லைங்கும் போது ஆனா இவங்க அதுக்கு குறைஞ்சவங்களும் கிடையாதுல்லக்கா. இல்லைங்கிறதுக்காக இவங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, சில பிஆர் டீமோ இல்ல சில பேரோட ஃபேன்ஸோ என்ன பண்றாங்க, இந்த அதாவது அந்தந்த நபரோட பிஆர் டீம் அவங்களோட ஃபேன் சப்போர்ட் பண்றாங்க. பட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, தகுதி கிடையாது. சாண்ட்ரா வந்திருந்தா கண்டிப்பா என்னங்க இது ஒரு அநியாயம் இருப்பேன். ஏன்னா நான் சாண்ட்ராவை டாப் 10 என்னால இமேஜினேஷன் பண்ண முடியல. அந்த ஸ்கோர் பண்ணி ஒண்ணு பண்ணிட்டு வந்துருச்சு. ஆனா சேனலே பாருங்க, அந்த இடத்துல இந்த இத்தனை சீசன்ல தமிழ்ல இது வரைக்கும் டாப் 5 தாண்டி டாப் 4 எல்லாம் வந்ததே கிடையாது. டாப் 6 போயிருக்கு. ஆனா மிட் வீக் புதன்கிழமை வந்து டாப் 6ல ஒருத்தரை தூக்கிடுவாங்க. மீதி 5 பேர் தான் கணக்கு கடைசி நாள். பட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் போதும், சாண்ட்ரா மூட்டை கட்டி வெளியில அனுப்புங்க அப்படின்றது வந்து சூப்பர்பான டிசிஷன் எடுத்து 4 பேர் அனுப்புறாங்க அப்படின்னா,
அதுலயும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது நியாயமா தான் நான் யோசிக்கிறேன். ரெண்டாவது, இப்ப பார்வதி வந்து 330 300 சம்திங் இதுல வந்து 220 இதுல வந்து பார்வதி ப்ரமோல வந்திருக்காங்க. பார்வதியை யூஸ் பண்ணிட்டு வெளியில தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கு நான் நிறைய ஆன்சர் பண்ணிட்டேன். பட் நான் இப்போ ஏன் கேக்குறேன்னா, ப்ரமோல வந்ததுக்காக நீ என்ன வேணா கொட்டம் பாடிப்ப, நீ என்ன வேணா குத்தடிப்ப, அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமான்றதுதான் என்னோட கேள்வி. எனக்கு இது எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப்ரமோல வந்துட்டாங்கன்றதுனால அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ணாலுமே அதெல்லாம் சகிச்சுட்டு அவங்களை கொண்டு போய் டாப் 5ல வைக்கணுமான்றது என்னோட கேள்வி. ஆமா, அதுதான் இங்க இன்னொன்னு. எதுக்காக ப்ரொமோல இத நானும் நிறைய டைம் சொல்லிட்டாங்க. எதுக்காக ப்ரொமோல வந்திருக்காங்க, என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு ப்ரொமோல வந்திருக்காங்க. இன்னொன்னு, விஜய் டிவி அவங்களை யூஸ் பண்ணல. அவங்கதான் இந்த சொல்ல போனா பார்வதியை நல்லாவே தெரியும். பார்வதி இந்த பிக் பாஸுக்காக எவ்வளவு வருஷங்கள் வந்து வெயிட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு ரொம்ப காலகட்டமா இந்த பிக் பாஸ்குள்ள போகணும், சர்வைவர் சீரியஸ்குள்ள போறதுக்கு முன்னாடில இருந்தே இந்த பிக் பாஸ்குள்ள போகணும்னு பார்வதி வெயிட் பண்றாங்க. பார்வதி அவ்வளவு வெயிட் பண்ணி விஜய் டிவிக்குள்ள போனது விஜய் டிவி யூஸ் பண்ணிக்கல, விஜய் டிவியை பார்வதி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் இது ஒரு ரியாலிட்டி ஷோ தானே ரெஜிரா. ஆமா ஆமா, நீ ஒரு சம்பவத்தை பண்ணா ப்ரோமோல வராம எப்படி இருக்கும்ன்றத நான் கேள்வி கேக்குறேன். சோ இப்ப என்ன பண்றாங்க சில ரிவ்யூவர்ஸ், சில இது பேர்ல என்ன சொல்றாங்க, எப்பாற்பட்ட ஒரு பிளேயர் இப்படி ரெட் கார்டை கொடுத்து வெளில அமிச்சிட்டீங்களே, இத்தனை ப்ரோமோல யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டாங்க சேனல்ன்றாங்க. எனக்கு புரியல. புரிதல்ல தான் பேசுறாங்களா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. அது என்னன்னு, இந்த 2.1 ஒரு படம் வந்துச்சுக்கா, தலைவர் படம் ஒண்ணு வந்துச்சு. அப்ப வந்து எந்திர லோகத்து சுந்தரியேன்னு ஒரு பாட்டு ஒண்ணு விட்டானுங்க முதல்ல. அப்ப படம் பெருசா விடல. அப்ப அந்த பாட்டு தான் எல்லா இடத்துலயும் பாடுச்சு. அப்ப பாட்டு தான் எல்லா இடத்துலயும் கிட்டு, பாட்டுனாலதான் அந்த படம் கிட்டு அப்படின்னு சொல்லுவீங்களாடா? என்னங்கடா இது, படம் நல்லா இருந்தா படம் கிட்டா போகுது, பாட்டு நல்லா இருந்தா பாட்டு கிட்டா போகுது, அவ்வளவுதான். அததான் நான் சொல்றேன். இப்ப எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இப்ப நிறைய வந்து பிஆர், அந்த பாரோட பிஆர் டீம், அவங்க இவங்க எல்லாருமே ஒரு மெசேஜ் பிளஸ் நம்மளும் பாப்போம்ல, யார் யார் என்ன பேசுறாங்க கொள்றாங்க. பொதுவா அது வரும், மொபைல்ல வரும், ரீல்ஸா வரும். சில பேர் ஷேர் பண்ணுவாங்க, பாருங்க இப்ப எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் அப்போ நான் கேக்குற கேள்வி அதுதான். எங்க ப்ரொமோல் எனக்கு புரியல. ப்ரொமோல் அது பாரும் கிடையாது. பாரு இடத்துல எவனா இருந்தாலுமே அது செல் ஆகும். அது ஜனங்க கிட்ட போனா ஒரு இம்பாக்ட கிரியேட் ஆகும்னா அது ப்ரொமோல வந்துதான் தீரும். அது பாருன்றதுனால யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்கன்னு கிடையாது. பார்வதி இடத்துல வேற யார் பண்ணிருந்தாலுமே அந்த ப்ரோமோ ஓடி இருக்கும், நீங்களும் பாத்திருப்பீங்க, விமர்சனம் பண்ணிருப்பீங்க. அதனால இந்த புரிதலுக்கு வாங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன். ஆமா ஏகா, இல்ல நீங்க யாராச்சும் இந்த ஷோ பாக்குறவங்க யாராச்சும் கலக்க போது யார் பாத்திருக்கீங்களா? நீங்க லிட்டரலா விஜய் டிவியோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் காமெடியா உடைக்கிற ஒரே இடம் வந்து கலக்க போது யார் தான். எப்பா நீ அழுதுட்டியாப்பா, அப்ப நீ ப்ரோமோல வந்துருவப்பா. எப்பா நீ கோவப்பட்டு பேசியாப்பா, அப்ப நீ ப்ரோமோல வந்துருவப்பா. இதுதான் லிட்டரலா விஜய் டிவியோட ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிற, காமெடியா உடைக்கிற ஒரே இடம். அத வந்து பாரு தெரிஞ்சுக்கிட்டாப்ல, பண்ணாப்ல, அவ்வளவுதான். இன்னொன்னு, பாருக்கு பாப்புலாரிட்டி தேவைப்படுது, இங்க விஜய் டிவிக்கு பாப்புலாரிட்டி தேவைப்படல மக்களே. இங்க எது அதிகமான பாப்புலாரிட்டி நீங்க எடுத்து பாருங்க. அவங்களுக்கு தான் அந்த பாப்புலாரிட்டி தேவைப்படும், அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதான் பாரதி யூஸ் பண்ணிக்கிடுச்சு, அவ்வளவுதான். பாரதி இங்க யாரும் யூஸ் பண்ணல, பாரதி தான் விஜய் டிவி பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிருக்கிறாப்ல. மேபி இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருந்தாப்லனா ஓகே, அவங்களுக்கு வெளில வந்தா வேற ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ரெட் கார்டு கொடுத்ததுனால நல்லா ஒரு மாதிரி ஜென்டிலா கேம் விளையாடி இருந்தா நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க போறோம். அவங்க நிறைய இடத்துல தவறு செய்தாங்க, அந்த தவறை ஏத்துக்கொள்ள முடியல. கடைசியில பண்ண தவறு மிகப்பெரிய தவறுன்றதுனாலதான் அது ரெட் கார்டு கிடைக்கப்பட்டது. ஓகேவா? ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சுதானே பார்வதி எனக்கு பிக் பாஸ் வேணும், எனக்கு பிக் பாஸ் வேணும், பிக் பாஸ் வேணும்னு வந்திருக்காங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி ஷோ. இது விஜய் டிவின்னு கிடையாது. எந்த சேனல் போனாலுமே ரியாலிட்டி ஷோ போனா இந்த மாதிரி சம்பவங்கள் தெரிஞ்சே வரவங்க they should be ready for everything. நீதான் உன் கேரக்டரை காமிக்கிற, நீதான் உன் கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ற மக்கள் கிட்ட. நீதான் டிசைட் பண்ணணும் என்ன மக்கள் எப்படி பாக்கணும்ன்றது. அதை வச்சுதான் மக்கள் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இல்ல ரிவ்யூ பண்ற நம்மளும் அவங்கள பத்தி விமர்சனம் பேசுவோம், அவங்கள சம்பந்தப்பட்டது எல்லாமே மூவ் ஆன் ஆகும். இதுல வாலண்டரியா உள்ள போய் பார்வதியை சித்தரித்து பார்வதி இப்படிதான் அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே ரிவ்யூல சேனல்ல நாங்க எவ்வளவு பேசியிருக்கோம், எவ்வளவு கலாச்சிருக்கோம் முதல் கொண்டு எல்லா மக்களுக்குமே தெரியும். இது வந்து இப்பவுமே தேவையில்லாம ஜஸ்டிஃபை பண்ற சில மக்களுக்காக மேபி நான் இப்படி யோசிக்கிறனோ, ரெஜிரா இல்ல இந்த 2-3 நாள். சோ ரெஜிராவையும் கேட்டா ஒரு கிளாரிட்டி வரும்ன்றதான் இந்த கொஸ்டின் அவர்கிட்ட த்ரோ பண்ணேன். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த வீக் உங்களுக்கே தெரியும்.
ஆமா கடைசியா ஒண்ணு என்னன்னா, இப்ப இவங்க 3 பேர் வந்து சொல்றாங்கல்ல, நானும் பார்த்தேன், மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். இவங்க எல்லாம் வந்து உப்புக்கு சப்பானா எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் சில மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஐயா பார்வதி 5 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்குள்ள வந்திருக்காப்ல அப்படின்னா, இங்க இருக்க திவ்யா எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாப்ல இந்த இதுக்குள்ள எல்லாருமே நான் ஒண்ணே சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் வந்து இப்ப அரோராவையும் இவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, வினோத்தை வெளியில அனுப்புறதுக்காக போட்ட ஸ்கெட்ச்ன்றாங்க. நான் என்ன கேக்குறேன், எனக்கும் வினோத் ரொம்ப பிடிக்கும், அத பக்கத்துல வச்சிருங்க. ஆனா கேமா பாருங்க, வினோத் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு அத்தனை கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணல, அது ஸ்கெட்ச் பண்ணல. அப்படியே அது ஸ்கெட்சா போட்டாலுமே அது கேம் தானேங்க. இதே பார்வதி பண்ணா கேம்ன்றீங்க, மத்தவங்க பண்ணா அந்த பொண்ணை போட்டு எவ்வளவு கழுவி 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 ஊத்தி ஒரு சம்பவத்தை பண்றீங்க. எனக்கு அது புரியல. சரி ஓகே, உங்களோட புரிதல் அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, இது பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, வந்து ஒரு 2 நாளா ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு, கமருதீன் பார்வதி ஃபினாலேக்கு வருவாங்களான்ட்டு. சில பேர் எனக்கு மெசேஜஸ்ல என்ன போட்டாங்கன்னா, இல்ல சிஸ்டர் இந்த மாதிரி பிரதீப் வந்தாரு, ரெட் கார்டு வாங்கினார்ல, பட் அவரு வந்தாரு. பிரதீப் இல்ல சாரி, மகத் வந்தாரு. மகத் வந்து சீசன் 2 மகத் வந்து ரெட் கார்டு வாங்கினவர் தான், பட் ஃபினாலேக்கு வந்தாரு. சோ பார்வதியை பத்தி எங்களுக்கு தெரியாது, கமருதீனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் போயிருக்கு ஃபினாலேக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. சி எனக்கு தெரிஞ்சு 50-50 தான், வரலாம் வராமலும் போலாம். அக்கா கமருதீன் கூட வர வாய்ப்பு இருக்கு, பார்வதி அடிச்சு சொல்ற வாய்ப்பே இல்ல. ஏன்னா விஜய் டிவி திட்டி ஸ்டோரி போட்டுட்டு இருக்காப்ல. ஸ்டோரி எல்லாம் போடாம இருந்தா ஓகே, விஜய் டிவி திட்டி ஸ்டோரி போடுவாப்ல. கமருதீன் பாருங்க, அவ்வளவு நிறைய இடத்துல முட்டாள் மாதிரி யோசிக்கிறவரு, ரெட் கார்டு வாங்கின போய் ஒரு வாரம் கப்சிப் சைலண்ட். அதோட ஸ்ட்ராட்டஜி கூட நான் சொல்றேன் கேளுங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஆக்சுவலா அது குட் ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு வெளில போன உடனே நம்ம எதுவுமே இந்த ஃபேன்ஸ் மீட்டோ அந்த மீட்டோ இந்த மீட்டோ அங்காமா எதுவுமே பண்ண வேணாம். மக்களுக்கு ஒரு வாரம் சைலண்டா விட்டுடுவோம். அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம மேல நிறைய மனஸ்தாபம் இருக்கும். சப்போர்ட் இருந்தாலுமே நிறைய பேருக்கு நம்ம மேல ஒரு கோவம் மனஸ்தாபம் இருக்கும். ஒரு வாரம் விட்டா அவங்களுக்கு மனசு ஒரு ஆறுதலா இருக்கும். ஸோ நம்ம எந்த செலிப்ரேஷன் எதுவா இருந்தாலுமே ஒரு வாரம் கழிச்சு பண்ணலான்றதுதான் நேத்து பண்ணிருக்காங்க. வினோத் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ற மாதிரி கமருதீன் பண்ணாரு. சோ அது வந்து குட் ஸ்ட்ராட்டஜின்ற, அது நல்ல ஐடியா, குட். நீ வெளியில வந்த உடனே, ஏன்னா நீ ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு உதாரணம் காமிச்சிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போயிருக்கு, இது கொண்டாட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா உன்னை பிடிச்ச மக்களுக்கு நீ தலை காட்டணும்னு நினைக்கிற, ஆனா மத்த மக்களையும் மதிக்கணும்ன்றத இந்த ஒரு வாரம் ஸ்பேஸ். அவர் தேவையில்லாம ஸ்டேட்டஸ் போடுறது, அவரோட சோசியல் மீடியால எதுவுமே பண்ணல. பார்வதி மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் ரொம்ப சைலண்டா இருந்து டீசென்டா நேத்துதான் வந்து அவங்க ஏரியால ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணி அதை ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க, which is a good move அப்படின்ற. நைஸ். இப்போ இல்ல ஆமா இல்லக்கா, இது வந்து எனக்கு என்னன்னா, நாளைக்கு அந்த சேனலோட ரேப்போவும் கிடைக்கும். இது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், இத உழைக்கணும் இல்லங்க, உழைக்கணும் இல்லங்க, வேலை செய்யணும் இல்லங்க. இப்போ அந்த சேனலால தானங்க கமருதீன் யாருன்னு வந்து மக்களுக்கு தெரியும். குமரனா மகாநதி சீரியல்ல எப்படி தெரியும் கமருதீன? சோ அது அவரு விட்டுறக்கூடாது. சோ அது வந்து யார் அவருக்கு அந்த ஐடியா கொடுத்தாங்களோ, ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சிஸ்டர் ஹூவர் இட் இஸ், தட்ஸ் a good idea. இப்போ நேத்து சொன்னதான் நான் இப்பவும் சொல்றேன், இந்த வார்த்தைகள் விடுறது அண்ட் சூஸ் யுவர் பார்ட்னர், கரெக்டான பார்ட்னர். அண்ட் வந்து கோவம் வந்துட்டா இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த பண்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டா கமருதீனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா ஜெயிக்கணும். அண்ட் ஃபினாலேல கமருதீன் பார்வதி வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சரி, ஒரு பேட் நடந்துருச்சு, அவங்க ஒன்னும் தீண்ட தகாத மனிதர்கள் கிடையாது. ஒரு கேம்க்கு வந்தாங்க, ஒரு தவறு செஞ்சாங்க, அதுக்கான அந்த ஷோவோட ஃபார்மேட் அது ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்றது, அதை ஃபேஸ் பண்ணாங்க. சோ பார்வதி கமருதீன் வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சேன் மேபி வரமாட்டாங்களோன்ட்டு. பட் நிறைய பேர் மெசேஜஸ் என்ன வச்சீங்கன்னா, கமருதீன் வருவாரு, பார்வதி தான் டவுட், கமருதீன் வந்தா நல்லது தானங்க, சந்தோஷம் தானே அப்படின்ற. ஏன்னா வினோத் கமருதீன் மறுபடியும் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல எல்லாரும் பார்க்கும் போது அது ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா வினோத்தோட ஏவி போடும் போதே கமருதீனும் வினோத்தோட அந்த ஷார்ட்ஸ் போடும் போது பயங்கர கிளாப்ஸ் செட்டுல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிஸ் கொடுத்துட்டு போனாப்ல. அத நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நேத்து வீடியோ கால்லயும் பேசியிருக்காங்க. ஒருத்தர் அவங்க ஃபேன்ஸ் மீட்டுக்கு போகும்போது வீடியோ கால் எல்லாம் பேசினாங்க, பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. சோ நம்மளுக்கு இந்த வீக்கெண்ட் ஃபினாலேலுமே கமருதீன் வினோத் எல்லாம் வந்தா நம்மளுக்கு இன்னும் ஜாலியா இருக்கும்ல. கண்டிப்பா அந்த ஃபன் மூமெண்ட் இதெல்லாமே இருக்கும். சோ நானுமே ஆசைப்படுறேன், வரட்டும். பார்வதி வந்தா கூட சந்தோஷம் தான், பார்வதியும் மனிதர் தானே. ஏன்னா வேற கிரகத்துல இருந்தா வந்திருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. நான் வந்து பிரதீப் இவங்க எல்லாம் வரலையே ஃபினாலேக்கு, ஒருவேளை அதனால இவங்களும் வரமாட்டாங்க, ரெட் கார்டு ரூல்ஸ்ல இதெல்லாம் இருக்காது போல இருக்கு, ஏன்னா ஏவி போடல, மேடைக்கு ஏத்தல அப்படின்ற பட்சத்துல மேபி ஃபினாலே கொண்டாட்டம், பிபி கொண்டாட்டம் இருக்கும், அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஒருவேளை நீங்க சொல்ற நியூஸ் உண்மையா இருந்தா சந்தோஷம் தான், பாக்கலாம். இன்னொரு 6 நாள் தானே இருக்கு, சண்டே ஃபினாலே இருக்கு, அன்னைக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றது. அண்ட் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள். இன்னைக்கு எனக்கு ஒரு அனலைஸ் கிடைச்சிருக்கு. இந்த அனலைஸ்ல எனக்கு தோன்றது என்னன்னா, டாப் 2
சும்மா இது ஒரு அனலைசேஷன் தான், திஸ் இஸ் நாட் அ கன்ஃபார்ம்ட் இன்ஃபர்மேஷன். அனலைசேஷன்ல நான் யோசிக்கிறது என்னன்னா, சபரியும் திவ்யாவும் லாஸ்ட்ல இவர் போய் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மேடையில நிறுத்துவார். அதே மாதிரி அன்அபிஷியல் ஓட்ல பாத்தீங்கன்னா 50% பிளஸ்ல வந்து திவ்யா போறாங்க, இவர் 30% பிளஸ்ல வந்து சபரி போறாரு. அதுக்கு கீழே அரோரா அண்ட் விக்ரம் வந்து கொஞ்சம் சேம் 8% சம்திங் அதுலதான் போறாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 2 பேரை மேடைக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம திவ்யா நினைக்கலாம் இந்த ஓட்டிங்க வச்சு. பட் இப்பவும் சொல்ற மக்களே தட்ஸ் அன்அபிஷியல். இதை எடுத்துட்டு போய் நம்ம சேனல்ல கேட்கவே முடியாது. அவன் நீ அன்அபிஷியல் ஓட்டு எடுத்துட்டு வந்து ஏன்ட்டு எப்படிமா கேள்வி கேட்ப? எனக்கு ஹாட் ஸ்டாருக்கு வந்ததுதான் நான் கணக்கு எடுக்க முடியும்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம ஏன் அந்த கணக்கு எடுக்கிறோம்னா, வருஷம் அதை வச்சு நிறைய ஒரு இவங்கதான் வின்னர், என்ன முத்துக்குமரனா இருக்கட்டும், அர்ச்சனாவா இருக்கட்டும், நம்ம அன்அபிஷியல் ஓட்டை பார்த்து நமக்கு ஒண்ணு நடந்திருக்கு. சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் திவ்யாக்கு இருக்கு ஓட்டிங் பிரகாரம். ஆனா அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல என்ன வேணா நடக்கலாம். சபரி கையும் தூக்கப்படலாம், திவ்யா கையும் தூக்கப்படலாம். பட் என்னோட டாப் 2 என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து திவ்யா அண்ட் சபரி. திவ்யா அண்ட் சபரியா? நான் சபரி இருக்கும்னு நினைச்சேன். இல்ல திவ்யா அண்ட் சபரி இன் தி சென்ஸ் 2 பேரும் மேடைக்கு போவாங்க. ஓகே. அதுல வின்னர் ஜெயிப்பாங்கன்றது வந்து அன்அபிஷியல் ஓட்ல வந்து திவ்யா தான் வின்னரா இருக்கு. பட் அந்த மேடைக்கு போகும்போது எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அது நம்ம அது பார்க்கணும். அது நாள் போக போக எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே சாட்டர்டேக்கு நம்ம ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இன்னைக்கு அந்த அன்அபிஷியல் ஓட்டிங் சில விஷயங்கள் நடக்கிறது வச்சு பார்க்கும்போது இந்த 2 பேரும் டாப் 2 அப்படின்றது நம்ம உறுதியா சொல்லலாம். ஓகேக்கா. ஓகே. அப்ப வந்து இந்த 2 பேருக்குள்ள தான் போட்டியே வந்து 2 பேருக்கு நடுவுல தான். ஒன்னு சபரி, இன்னொன்னு திவ்யா. அவ்வளவுதான். அதனால முடிவு வந்து இந்த வார முடிவுல பாத்துறோம். ஓகேவா? ஓகே மக்களே, கமெண்ட்ஸ் போலாமாக்கா? எஸ் போலாம், ரெடி. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் சொல்லி. ப்ரொடியூசர் ஜி கமெண்ட் ப்ளீஸ். கிருத்திகா முரளிதரன் 2710. Hi Akka, still Sandra did not change. She posted wrongly about Divya in Insta story and deleted immediately. Still she is telling that Divya was enjoying the attention with the provision. பைத்தியம். அது என்னன்னா நான் சொல்றேன், பிரஜின் வந்த உடனே போய் ஹாய் அண்ணா அப்படின்னு தோல் மேல கை போடுறது, அவரும் திவ்யாங்க தோல் மேல கை போட்டு பேசுறது, இந்த ஒரு விஷயம் சாயந்தரம் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணதெல்லாம் பாத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வயிற்றுச்சல் மத்தியானமே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். இதுல நான் என்ன தெரியுமா சொல்றேன் சாண்ட்ராக்குமா, உன் வீட்டுக்கார் நீ பண்ற எல்லா மிஸ்டேக்ஸுக்குமே அந்த ஆள் உன்னை எப்படிலாம் காப்பாத்த முடியுமோ குட்டிக்காரன் அடிச்சு காப்பாத்திட்டு இருக்கான். ஆனா நீ திருந்தாம இன்னும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. திவ்யா ஒரு சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்களை ப்ரெடிக்டே பண்ண முடியல அப்படின்ட்டு. சாண்ட்ரா நாட் ஒன்லி திவ்யா, நிறைய பேருக்கு அந்த வீட்டுல இருக்கு. சாண்ட்ராவை ப்ரெடிக்டே பண்ண முடியல. நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கனிக்கு ஜென்யூனா சாரி கேட்டாங்களா? வீக்கெண்ட் கனி கிட்ட சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அமித் கிட்ட என்ன சொன்னாங்க, நான் வந்து இதுவெல்லாம் கேட்கலன்னு சொன்னாங்களே இல்ல. அதே மாதிரிதான் இப்போ திவ்யா கிட்டயுமே ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்க. நான் சொன்னேன்ல, திவ்யா வந்து அந்த ஃப்ரேம குடுக்க வரும்போது கட்டி பிடிக்கிறதுக்கு ஒதுங்கி போன சாண்ட்ரா, ஆனா ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டண்ட் அடிச்சதுன்ட்டு. அதுதான் இப்போ வந்து கட்டி பிடிக்க விடாத அந்த சாண்ட்ரா இருக்குல்ல, அந்த மனசுல எங்கேயோ உனக்கு கருப்பு கரை இருக்கு திவ்யா மேல. அது உண்மை இருக்கிறதுனால தான் நீ ஒரு ஸ்டோரிய போட்டுட்டு டெலீட் பண்ற. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல திருந்தலன்னா என்னங்க பண்ண முடியும்? இல்லக்கா, அவங்க புருஷர் வந்து அவ்வளவு ஒரு சொக்க தங்கம் அப்படின்னா வீட்லயே போட்டு வச்சுக்க வேண்டியது. வீட்லயே லாக் போட்டு கால்ல ஒரு சங்கிலிய கட்டி, அவரு இடுப்புல ஒரு சங்கிலிய கட்டி விட்டுறணும். ஆமா, இவங்க அதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இவங்க கால்லயே அவங்க கால்லயே ஒரு ரோப்பு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி 2 பேர் கால்லயே ரோப்பு கட்டி வச்சுக்க வேண்டியதானே. ஏங்க நீங்க வெளிய? இதெல்லாம் அநியாயங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். எங்க போய் முடியும்னு தெரியல. இதுக்கும் பிரஜின் வந்து நம்ம என்னைக்காவது இன்டர்வியூலயோ வேற யாராவது இன்டர்வியூல கேள்வி கேட்டா கூட அதுக்கும் அவர் மேனேஜ் பண்ணி சமாளிப்பாரு. ஏன்னா அவரோட தலையெழுத்து அந்த மாதிரி. சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாண்ட்ராக்கு இன்னும் மனசுல அந்த ஒரு இது இருக்கு, அந்த வெறுப்பு, ஒரு சொல்றது, அது ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு திவ்யா மேல. அது அவங்களே தான் அவங்களை சரி பண்ணிக்கணும் தவிர்த்து அது யாரும் சரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களே கிரியேட் பண்ண ஒரு கற்பனை அது. அந்த கற்பனைக்கெல்லாம் மத்தவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதனால அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு விட்டுருங்க. ஆனா போயாச்சா விடுங்க, ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன. ஆமா, ஆனா உண்மையிலே இந்த ஷோ வழியா நான் வந்து எங்க பிரஜின் அண்ணனுக்கு, என் அண்ணன்லாம் கிடையாது, தலைவன் தான். என் தலைவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தலைவரே படம் நடிங்க, அதுக்கடுத்து சீரியல் நடிங்க, என்ன வேணாலும் நடிங்க, ஆனா கிளாஸ் எடுங்க. பிரஜின் மேட்ரிமோனி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், பசங்களை சேர்க்கிறோம். ஓகேவா? மொத்த இதே நான் தான், ஸ்டூடெண்டே நான் தான் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் மெயின்டைன் பண்ண தெரியலக்கா நம்மளுக்கு எல்லாம். ஜி திவ்யா, ஹாய் மேம், கமருதீன் வாஸ் இன்வைட்டட் டு ஃபினாலே அண்ட் ஹி அக்செப்டட்னு ஒரு இன்ஃபர்மேஷன். வில் சேனல் ரியலி டூ தட்?
If yes, what do you think about it? For me, both Parvati and Kamarudin was wrong in that incident. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் மக்களே நானும் சொல்றேன். போத் ஆர் ராங். எனக்கு தெரிஞ்சு ஃபினாலேக்கு தே ஆர் நாட் இன்வைட்டட். பட் இப்ப நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு மேபி வரலாம். வந்தா வரட்டும். அவர்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். ஏன்னா கேம் இஸ் ஓவர். இப்போ ரியல் லைஃப்லயே ஒருத்தவங்க தப்பு பண்ணா இத்தனை வருஷம் தானே தண்டனை இருக்கு. அது ரொம்ப தவிர்க்க முடியாத தண்டனையில தான் வந்து இந்த தூக்கு போடுறதோ ஆயுள் தண்டனையோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பட் இவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. இது ஒன்னும் என்ன கேட்டீங்கன்னா வந்து ஓகே நம்ம என்ன பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு they are not there in the finale. அப்படி இருக்குன்னா then they have given an invitation. they would have போய் சேனல் கிட்ட பேசியிருக்கலாம், உட்காந்துருக்கலாம், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். சேனல் ஓகே வந்துட்டு போட்டோம்னு நினைக்கலாம். இது மாதிரி நடந்திருக்கலாம். இப்ப நீங்க சொல்றதுனால ஐம் டாக்கிங் அபவுட் திஸ். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தே won't be in the finals. அவ்வளவுதான். Yes. Next G. கீதா லட்சுமி G1 is it. See my command அரோரா வின்னர் அக்கா விஜய் டிவி பிளான் போட்டுறாங்க. அபி அரோரா மிஸ்டு கால் மட்டும் ஒர்க் ஆகுது. சபரி விக்ரம் திவ்யா மிஸ்டு கால் நம்பர் ஒர்க் ஆகல. அபி என்னக்கா சொல்றீங்க? நான் இப்போ அடிச்சு சொல்றேன். மேபி இதெல்லாம் இருக்கலாம். இந்த மிஸ்டு கால் இந்த ஒர்க் ஆகல. அரோரா ஜெயிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அரோரா வந்து டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சது ஒரு பெரிய ஒரு லக்கு. டாப் 4 வந்தது ஏதோ ஒரு லக்கு. ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே அதையும் தாண்டி லக்கும் கை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஆனா ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. இதுல எந்த மாற்று கருத்துமே வேணாம். நீங்க ஒண்ணும் கிடையாது. இன்னொரு 6 நாள் தானே இருக்கு. நம்ம பார்க்க தானே போறோம். நீங்களே பாருங்க, கடன்னு சட்டுன்னு ஓடிடும். இந்த வாரம் ஒரு மொக்க வாரம் தான் என்ன கேட்டா. எல்லாம் இதுக்கு அடுத்தது கனி எஃப்ஜே இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள வர போறாங்க. அவங்க கண்டிப்பா வன்மத்தை கக்க போறது கிடையாது, சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதனால கடன்னு போயிடும். நீங்க பாத்துட்டே இருங்க, கண்டிப்பா அரோரா ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து அவங்க ஜெயிக்க கூடாது அந்த மாதிரி இதுல சொல்லல. பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றது நான் சொல்றேன். ஆமா கண்டிப்பாக்கா. நெக்ஸ்ட் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ப்ரொடியூசர். தேங்க்யூ சோ மச். ஏகா ஓகேக்கா. சோ இன்னைக்கு அவ்வளவுதான், முடிச்சுக்கலாமாக்கா? முடிச்சிடலாம். நன்றாகவே. எஸ் நன்றாகவே. ஆனா உண்மைக்குமேக்கா ரொம்ப நாள் ஒரு வாரம் பார்க்காம இருந்தது உங்களையும் இந்த ஷோவையும். எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனா எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தாங்க, அவருக்கு என்னாச்சு, உடம்பு சரியில்லையா, அவர் எப்படி இருக்காரு, என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் எல்லாம் வந்தது. சோ அப்ப நான் ஃபீல் பண்ணது என்னன்னா எவ்வளவு கன்சர்னா உங்களுக்கு தேடுறாங்க அவங்க அப்படின்றது வந்து சோ இம்பார்ட்டன்ட்ல. நம்மள தேடுறது, நம்மளோட ஆப்ஷன்ஸ வந்து அவங்க அவ்வளோ மிஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் வந்து நான் பிகினிங்லயே சொன்னேன் வந்துட்டாரு ரெஜிரா வந்துட்டாரு அப்படின்ட்டு. சோ மக்கள் வந்து இந்த ஒரு வாரம் வந்துருவாரு. ஏன்னா இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கு இந்த வருஷத்துக்கான பிக் பாஸ் ரிவ்யூ. அதனால வந்துருவாரு. உங்க யாரையும் மிஸ் பண்ண விடவும் மாட்டாரு. பிளஸ் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால தான். மற்றபடி இஸ் ஃபைன் நவ, இஸ் குட், இஸ் கெட்டிங் பெட்டர். எஸ் கண்டிப்பாக. கண்டிப்பா நானும் பயங்கரமா மிஸ் பண்ணேன். எனக்கும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம்லாம் பண்ணிருந்தீங்க. சாரி எங்க அக்கா மொபைல புடிங்கி வச்சிருச்சு, நான் மொபைல் யூஸ் பண்றேன்னு. 2 நாளா எங்க அக்கா கிட்டதான் மொபைல் இருந்துச்சு, அதனால எடுக்க முடியல. நிறைய பேர் இப்பதான் பார்த்தேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் கையில மொபைலே வந்துச்சு. அவங்க கொடுத்தாங்க. அப்பப்போ போன் கால் மட்டும் வந்தா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவானுங்க, புடிங்கிட்டு போயிடுவானுங்க அந்த மாதிரி. ஏன்னா டிப்ஸ் 2 சைடும் மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் விசாரிச்சு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு நினைச்சது. அதான் சரி, தாடி கீடிலாம் வச்சுட்டு ஏதோ புத்தர் முனிவர் மாதிரி வந்து உட்காந்துருந்தேன். அதான் ஓகே, அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு அழகா போய் உட்காரலாம் அப்படின்ட்டு. அதான் நம்ம நண்பர் ஒருத்தர் அவருதான் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தாப்புல. தேங்க்யூ சோ மச்க்கா. ஸோ நாளைக்கு ஷோ பார்ப்போம். நீங்க சொல்ல மாதிரிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். அந்த 2 பேர்ல யார் வாரா அப்படிங்கிறது. இந்த ஒரு வாரம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம ஷோ எப்பயும் போல மாசா இருக்கும். அதனால பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது, காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, எதுக்கும் பஞ்சம் இருக்காது. லைட்டா அப்பப்ப இருமல் மட்டும் இருக்கும், அது மட்டும் பொறுத்துக்கோங்க. ஓகேவா? சரி பண்ணிடுறேன் அதையும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு நானும் அக்கா வந்து உங்களை மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அபியக்கா அண்ட் ரஜிரா தேம்பாவன். ஓகே, நன்றி, பை பை, டாடா, see you, good night. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.